இப்போ போதைப் பொருளை பற்றி அவர் பேசிய விஷயங்கள், சே டு நோ ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் சொல்லும்போது அதுக்கான ரீச்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் இந்த இதில் முக்கியமான கவனிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போன தடவையே சொல்லிட்டார், படத்தை படமாக பாருங்க அப்படின்றத போன தடவையே சொல்லியிருந்தார். ஸோ திருப்பி திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க அப்படின்லாம் நம்மளால் முழுக்க படம் மட்டும்தான் காரணம்லாம் சொல்ல முடியாது. இப்படி பார்த்தா அரசாங்கமே எல்லாத்தையும் இங்கே நடத்திட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பவுன்சர்கள் வந்து இறக்கப்பட்டிருக்காங்க. இது முழுக்க விஜய்க்கான ஒரு பாதுகாப்புக்கான்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கான பாதுகாப்புக்காக கிடையாது. நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரை நல்ல தலைவர்னு சொல்கிறாரு? உங்களை நீங்களே நல்ல தலைவர்னு சொல்லிக்கிறீங்களா, இல்லை நீங்களாம் நல்ல தலைவராக வரணும்னு சொல்கிறீங்களா அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார், சீமான் அவர்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காரு, என்னை போலவே என் தம்பியும் ஒத்த கருத்துடையவர், அதனால் நாங்கள் அப்படி தான் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தெரியலை, இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா சீமான் அவர்களுடன் விஜய் சேருவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு போல்டான ஒரு அரசியல்வாதியாக இன்னும் அவர் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நீட் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது கண்டிப்பாக அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த இடம் வந்து மாணவர்களுக்கான இடம் தான். அது ஒரு நீட்டுன்றது ஒரு மாணவர்களோட பிரச்சனை, ஒரு பெற்றோர்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னும் போது அந்த இடத்துல அதை பேச வேண்டிய கட்டாயம் அரசியல்வாதி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் மாறி இருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உறுதியாக இருக்குது. கடந்த முறையும் அவர் பண்ணலை, இந்த முறையும் அவர் பண்ணலை, கள்ளக்குறிச்சிக்கு போனப்பையும் பண்ணலை. அப்படிங்கும்போது ப்ரெஸ்ஸை ஏதோ ஒரு வகையில் தவிர்க்கிறாங்க அப்படின்றது பச்சையாக தெரியுது. வணக்கம் கார்த்திக். வணக்கம் சரத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இன்றைய பரபரப்பான விஷயம் என்னென்னு காலையிலேருந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட விருது வழங்கும் விழா, மாணவர்களுக்காக விருது வழங்கும் விழா. அதை பற்றின கருத்து உங்களுக்கு என்ன? அதில் நிறைய அரசியல்கள் பேசியிருக்கிறாரு விஜய், பட்டும் படாமல் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. அதை பற்றின பார்வை உங்களுக்கு என்னவா இருக்குது? இந்த விருது வழங்கும் விழா அப்படின்றது இது 2வது வருஷம் பண்ணுறாரு இல்லையா? அப்போ கடந்த வருஷம் பண்ணார், அப்புறம் இந்த வருஷம் பண்ணார். இந்த வருஷத்துக்கும் கடந்த வருஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அப்போ நடிகர், இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கார். வெறும் நடிகராக இருந்தார், இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக மாறி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த கெட்டப் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. கடந்த வருஷமும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு கெட்டப் தான். வேறு மாதிரி இருப்பார். திடீர்னு அந்த விருது வழங்கும் விழான்னு வரும்போது ஆள் கரெக்டாக அதற்கான அந்த கெட்டப்போட வந்துடுவார். நல்ல ஒரு வெள்ளை சட்டையோட நல்லா வந்திருந்தார். நிறைய விஷயங்கள் அதில் ஒரு பேசியிருந்தார். பரபரப்பான விஷயங்களாக தான் இருந்துச்சு. ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு ஸ்பீச் மாதிரியே ஆரம்பித்து ஒரு மாதிரி வழக்கம் போல் ஒரு நடிகராக ஆரம்பித்து ஒரு அரசியலை கலந்து அப்படி தான் பேசியிருந்தார் தான் நம்ம அதை பார்க்கணும். முக்கியமான பல விஷயங்கள் அவர் பேசினாருன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த போதை பழக்க வழக்கங்களை பற்றி அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து அதை பேசுகிறாரு அப்படின்னும்போது அது பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. அதாவது ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி கூட ஒரு பேசிட்டு அதை சொல்லியிருந்தார். நான் இந்த இடத்துல வந்து அரசியல் பேச விரும்பலை, அதே நேரத்தில் இதை வந்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, நம்மளை நாமளே காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. அதுக்காக எந்த நேரமும் அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது, நாமளே நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். குறிப்பாக போதைப் பொருளை பற்றி அவர் பேசிய விஷயங்கள், சே டு நோ ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் சொல்லும்போது அதுக்கான ரீச்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் இந்த இதில் முக்கியமான கவனிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்குநேரி மாணவன் சின்னதுரை அவர்களை வந்து கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தது. ஏன்னா அவர் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருந்தார், +2ல் ஒரு 469 மதிப்பெண்கள் என்னமோ எடுத்திருந்தார். அந்த மாதிரி ஒரு ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவனை வந்து கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குதுன்றது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இன்னும் ஒரு வார்த்தைகள் அவரை பற்றியோ அந்த சம்பவத்தை பற்றியோ அவர் பேசியிருந்தார்னா இன்னுமே கூட அது சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க போதைப் பொருளை பற்றி பேசியிருந்தார். அது குறிப்பாக விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் பேசும்போது, நடிகர் அரசியல் தலைவர்கள் பேசும்போது இந்த விஷயம் பெருசாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவரோட படங்களில் எடுத்துக்கிட்டோன்னா சமீப காலமாக வர படங்கள் எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஆனால் ஒரு மேடைன்னு வரும்போது இந்த விஷயத்தை ஒழிக்கணுன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இது எந்த வகையில் இது கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இல்லை, இதில் என்னென்னா அவர் வந்து நிஜத்தில் அது பண்ணுறது கிடையாது, அது நமக்கு தெரியாது. சரியா, அது என்ன பண்ணுறதுன்றது நமக்கு தெரியாது, அது அவரோட பர்சனலாக கூட இருக்கலாம். ஆனால்
படம் அப்படின்னு வரும்போது சில விஷயங்களை நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். இப்போ மாஸ்டர் படத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ கோட் படத்தில் கூட அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர் படத்தை தான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. அவர் இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த படத்தில் அப்படி இருந்த ஒரு நபர் அதனால் என்ன பாதிக்கப்படுறார், அங்கேருந்து அவர் எங்கே மாறுறாரு அப்படின்றது தான் அதில் கதையாக இருக்குது. அப்படின்னும் போது அப்படி ஒரு படமே நடிக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு கேரக்டர் தானே அவர் பண்ணுறாரு. ஒரு கேரக்டராக அவர் ஒரு குடிகாரராக இருக்கார், அது சேம் டைம் அவர் ஒரு வாத்தியாராகவும் இருக்கார். அதற்கப்புறம் தான் அவர் அதனால் என்ன பாதிப்பு வருது, அங்கேருந்து அது என்ன பாதிப்புனால அவர் இது அஃபெக்ட் ஆச்சுன்றது தான் காட்டுது. ஸோ அந்த மாதிரி படங்கள் அவர் வந்து அதை கம்மி பண்ணலாமே தவிர அப்படி நடிக்கவே கூடாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதற்காக அவர் செஞ்சதை வந்து நியாயப்படுத்தலை நான். அவர் செஞ்சிட்டார், அது சொல்லக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அவர் அந்த படத்தில் தான் செஞ்சார். அவர் நிஜத்தில் செஞ்சுட்டு நம்மக்கிட்ட வந்து இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லலை. அதே மாதிரி அவர் போன தடவையே சொல்லிட்டார், படத்தை படமாக பாருங்க அப்படின்றத போன தடவையே சொல்லியிருந்தார். ஸோ திருப்பி திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க அப்படின்லாம் நம்மளால் முழுக்க முழுக்க படம் மட்டும்தான் காரணம்லாம் சொல்ல முடியாது. இப்படி பார்த்தா அரசாங்கமே எல்லாத்தையும் இங்கே நடத்திட்டு தான் இருக்குது. ஒரு நடிகரை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு நடிகரும் அமைச்சராக இருக்கார், அவரை பார்த்தும் கெட்டு போயிருப்பாங்க, அவரும் அந்த மாதிரி காட்சிகள்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இணையத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அது குறிப்பாக அவரை குறிப்பி சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நடிகர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து இப்போ என்ன பதில் அறிக்கைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி பெரிய ஸ்டார்கள் இந்த மாதிரி விழாக்கள் முன்னெடுக்கிறது நல்ல விஷயம், ஆனால் வந்து அவர் இந்த மாதிரி படங்கள் நடிச்சுட்டு அப்படி பண்ணலாமான்னு கேட்டால் உங்கள் அமைச்சரே இப்படி நடிச்சிருக்காரு, நடிச்சுட்டு தான் இப்போது அங்கே அந்த துறைக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான பதில்கள் தானே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ அவர் படத்தில் நடிச்சிருந்தார், அவ்வளோதான், அது உண்மையாக அவர் பண்ணலை. அதை வந்து அவர் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கோட் படத்தில் கூட ஒரு பாட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு சாங் வந்துச்சு இல்லையா, அதில் கூட வந்து ஓப்பன் பண்ணட்டுமா, ஷாம்பைனை ஓப்பன் பண்ணட்டுமான்னு தான் வச்சுருந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் அவர் கம்மி பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைவராக அவர் மாறும்போது, அரசியல் தலைவராக மாறும்போது அதை மாற்ற வேண்டியது அவருடைய கடமையாக தான் இருக்குது. ஏன்னா அவரை மாதிரியான ஆட்கள் இப்படி மாதிரி விஷயங்கள் சொல்ல வரும்போது 0% இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த விதமான தீய பழக்கங்களும் இருக்கக்கூடாது, எந்த விதமான வார்த்தைகளும் அவர் பேசியிருக்கக்கூடாதுன்றத எதிர்பார்க்குறாங்க. மக்களோட பார்வை அதுவாக தான் இருக்குது. ஆமாம், அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி தான் நீங்கள் ஒரு பெரிய நடிகராக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லீடராக இருக்கணும்னு வரீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படி தானே இருக்கும். அதில் என்ன தப்பு இருக்குது? தப்பு கிடையாது. கண்டிப்பாக. கடந்த வருடம் நம்ம முதல் விருது வழங்கும் விழாவை பார்த்தோம். அப்போ பெருசாக ஒரு பவுன்சர்ஸு இந்த மாதிரி செக்யூரிட்டி வைஸ் எதுவுமே நமக்கு பெருசாக கண்ணில் திறன்படலை அந்த வீடியோவில். இந்த வருடம் அதிகமாகவே நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி நடந்த அந்த விழாவில். இதற்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது ஒரு பெரிய நடிகர் நம்ம பார்க்குறோம், மேடைகள்லேயே அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் வந்து நிற்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அவர் கூட வந்து குழந்தைகள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கையை இப்படி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த ஒரு மாஸ்டர் படத்தில் பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்னும் போது ரொம்ப ப்ரொடெக்டாக தான் வந்து அவரை இது பண்ணுறாங்க. அந்த அந்த மேடையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் பக்கத்தில் போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. மற்றபடி புஷி ஆனந்த் வரும்போதே அவர்கிட்ட ஏதாவது சொல்லி தான் அனுப்புவாங்க. புஷி ஆனந்த் பொறுத்த வரைக்கும் கொடுத்து அனுப்பிச்சி விட்றணும், அவ்வளோதான். அதை பற்றி நிற்கக்கூடாது. அவர்கிட்ட இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும் கூட அவர் நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். வந்து நிற்கிறீங்களா, வாயே திறக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்றணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஆனால் விஜய் மாதிரி ஒரு நடிகரை திருப்பி அவங்க பார்ப்பாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. நேரில் சொல்கிறேன், படங்கள் மூலியமாக பார்க்க முடியும். நேரில் வந்து விஜய் அவர்களை வந்து பார்க்குறதுன்றது அரிதான விஷயந்தான். இப்போது தேர்தல் காலத்துக்கு வரப்போகும்போது தான் சுற்றுப்பயணங்களில் பிரச்சாரங்களில் எங்கேயாவது பார்க்க முடியும். மற்றபடி அவர் அவ்வளோ பக்கத்தில் நெருக்கத்தில் பார்க்க போகும்போது உங்களால் அது பார்க்க முடியாது. கண்டிப்பாக. அதனால் அந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நம்ம நிறைய பேரை பார்த்தோம், பாட்டு பாடினாங்க, பேசினாங்க. ஒருத்தர் வந்து பேசினார், நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. அந்த இடத்துல பவுன்சர்ஸ் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பவுன்சர்ஸ் அப்படின்றது அவர் வர இடத்துல இருந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அவங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 பவுன்சர்கள் வந்து இறக்கப்பட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க விஜய்க்கான ஒரு பாதுகாப்புக்கான்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கான பாதுகாப்புக்காக கிடையாது. இந்த ப்ரோக்ராமை கரெக்டான நேரத்தில் முடிக்கணும், கரெக்டாக இதை அனலைஸ் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்குமான அந்த ஷெட்யூல். ஏன்னா வந்து 21 மாவட்டம் தான் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த முறை எல்லா மாவட்டங்கள்லேருந்து 234 தொகுதிகளிலுமிருந்தும் வர வைக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த தடவை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்துருக்காங்க. மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேனா எடுத்துகிட்டு போகக்கூடாது, பெற்றோர்கள் மட்டும்தான் கூட வந்திருக்கணும்னு போன்ற பல விஷயங்கள். இதில் மொபைல் ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற ஒரு கேள்வி கூட வரும்.
ஏன்னா இப்போ மொபைல் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக செல்ஃபி எடுப்பாங்க. கண்டிப்பாக கரெக்டு தானே? இப்போ நம்மளே வந்து கல்யாணத்துக்குலாம் போனால் முதல்ல லைனில் ஒரு 60 பேர் நின்று 50 பேர் 60 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம போய் அப்போ தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நேரம் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து மொபைல்லாம் இல்லாமல் இருந்தால் தான், ஏன்னா ஃபோட்டோ எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க, அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மூலயமா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் இந்த ஃபோன் அப்படின்ற மேட்டரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு லேட் ஆகும் கண்டிப்பாக. இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, எல்லாம் சின்ன பசங்க கண்டிப்பாக பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. பெரியவங்களே எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது சின்ன பசங்க கண்டிப்பாக ஆவாங்க. கண்டிப்பாக அவங்களோட ஃபோனில் விஜயை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. பவுன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வர வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த விழாவுக்கே இவ்வளோ பவுன்சர்ஸ் இருக்குது, 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது பவுன்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, அதோட பார்வை எப்படியா இருக்கும்? இல்லை, இப்போ இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தேவை, சரிங்களா? அப்படின்னும் போது வெறும் கட்சி நபர்களை மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா கட்சி நபர்கள் வந்து ரொம்ப அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அதுவே ஒரு பவுன்சர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸி. அவங்கள பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுப்பாங்க, ரைட் ஓகே இவங்க பவுன்சர்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க தெளிவாயிடும். ஓகே இதுக்காக தான் அவங்களை நிறுத்தி வச்சுருக்காங்கன்ற விஷயம் தெளிவாயிடும். அதனால தான் பவுன்சர்ஸ். ஆனால் அவர் ஒருவேளை பிரச்சாரத்துக்கெல்லாம் போக போகிறார் அப்படின்னா அப்போ பவுன்சர்ஸ் இருந்தாங்கன்னா அது அவருக்கு தான் வினையாக போய் முடியும். ஏன்னா வந்து மக்களை போய் நேரடியாக சந்தித்தா மட்டும்தான் பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண முடியும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்க முடியும். விஜய் அவர்கள் வந்து வெறுமனே வந்து மக்களையே பார்க்காம அரசியல் பண்ண முடியாது. ஸோ அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணுன்ற ஒரு ஐடியா வச்சுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து மக்களை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கலாம், அவர் பக்கத்தில் இருக்கலாம், கூட இருக்கலாம். பக்கத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு பார்த்துருப்பீங்க, நாகார்ஜுனாவும் பின்னாடி தனுஷ் அவர்களும் வரும்போது ஒரு பெரிய ஒரு ரசிகர் டக்குன்னு இழுத்து தள்ளி விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். அது ஒரு அரசியல் களத்துக்கு வராருன்னா அதெல்லாம் பெரிய இஷ்யூவாக மாறும். அந்த மாதிரி நபர்களை வந்து அந்த டைமில் அவர் வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு பவுன்சர்ஸை வச்சுருக்கலாம், அதில் தப்பு கிடையாது. அவங்க ஒன்றும் ரொம்ப கராராக இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டவர்கள் தான், அவங்களால எதுவும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேசின விஷயத்தில் 21 மாவட்டங்களில் மட்டும்தான் அழைக்கப்பட்டதாக நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக சென்னையில் கொளத்தூர் தொகுதி தான் ஃபஸ்ட்டாக அந்த மாணவிக்கு விருது வழங்கியிருக்கிறாரு. அதை பற்றின உங்களோட கருத்து என்னவா இருக்குது? இல்லை, கொளத்தூர்னு ஏதோ ஒரு குறியீடோட அரசியல் நோக்கத்தோட பண்ணியிருக்கிறாரா? அந்த மாதிரி எதுவும் நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. போன தடவையும் கூட வந்து ஒரு முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு வந்து அழைச்சி ஒரு வைர நெக்லஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் அந்த தொகுதியில் அந்த பொண்ணு தான் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த முதல் பரிசை வந்து கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. அதில் வேறு எதுவும் அரசியல் குறியீடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் அப்படி புரிஞ்சிக்கவும் இல்லை. அது அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரண விஷயம் தான். அது ஒரு கொளத்தூருன்றது ஒரு தொகுதி, அவ்வளோதான். அப்படி நம்ம அதில் போய் அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக அவர் மேடைகளில் பேசும்பொழுது இப்போ இன்றைக்கி கூட நல்ல தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். 2-3 மேடைகள்லையும் அதை அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அதை பற்றின நோக்கம் என்னவா இருக்குது? நல்ல தலைவர்கள் வந்து வேணும், நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் இல்லைன்னு நினைக்கிறாரா திரு விஜய் அவர்கள்? நல்ல தலைவர்கள் இல்லைன்னு நினைக்கல, நல்ல தலைவர்கள் வரணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லலாம். இல்லை நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லாமல் சொல்கிறாரு வச்சிருக்கலாம், அப்படியும் தப்பு கிடையாது. அப்படியும் அவர் யோசிச்சிருக்கலாம். உண்மையாகவே அவர் என்ன சொன்னாருன்றது எக்ஸாக்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அதில் ஒரு குழப்பம் இருக்குது. அவரே ஒரு குழப்பின மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரை நல்ல தலைவர்னு சொல்கிறாரு? உங்களை நீங்களே நல்ல தலைவர்னு சொல்லிக்கிறீங்களா, இல்லை நீங்களாம் நல்ல தலைவராக வரணும்னு சொல்கிறீங்களா அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் படித்தவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதுலேயே சொல்லியிருந்தார். அது ஓகே, படித்தவங்களும் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம்ன்ற எல்லா மேடைகள்லையுமே சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான். படித்தவர்கள் வந்து பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தார். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவை நல்ல தலைவர்கள் வரணும் அப்படின்றாரு, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாரு. என்ன தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது. ஒரு பக்கம் நல்ல தலைவர்களாக நீங்களும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. என்னுடைய புரிதல் நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்றது அவரை தான் அவர் சொல்லிக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. அவரும் அரசியல்வாதி தானே, இப்போ அப்படி தானே பேசுவார். கண்டிப்பாக. சமீப காலமாகவே திரு சீமான் அவர்கள் எந்த ஒரு விஜயோட மேடையில் விஜய் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் தான் பேசின மாதிரியே தான் தம்பியும் பேசுகிறாரு அப்படின்ட்டு குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர்கள். அதை பற்றின நோக்கம் என்னவா இருக்குது திரு கார்த்தி அவர்? தெரியல. சீமான் அவர்கள் சமீப காலமாக வந்து நானும் விஜயும் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்
விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் எதுக்குமே சொல்லலை. ஏன்னா விஜய் தரப்புலேருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. வெறும் அறிக்கை தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார், சீமான் அவர்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காரு, என்னை போலவே என் தம்பியும் ஒத்த கருத்துடையவர், அதனால் நாங்கள் அப்படி தான் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தெரியலை, இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா சீமான் அவர்களுடன் விஜய் சேருவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி. கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து வரவர், இவர் ஏற்கனவே இங்கே பல ஆண்டுகளாக இருக்கார், இவங்களுக்குள்ளே எப்படி ஒத்து போகுன்ற பல கேள்விகள் இருக்க தான் செய்யுது. முதல்ல விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்தி மக்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டணி கணக்கில், ஏன்னா சீமான் அவர்களும் அதே தான் சொல்கிறாரு, கூட்டணின்றது இப்போ கிடையாது, அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. கூட்டணி அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, கூட்டணி வைக்கலாம். ஏன்னா நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட உண்ணாவிரதத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சியும் 2026 கூட்டணி அதிமுகவோட வைக்கலான்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? சொல்ல முடியாது. வைக்கலாம், வைக்காம இது வரைக்கும் அவர் தனிச்சு தான் நின்றுட்டு இருக்காரு. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆதரவு தராரு. முதல் முறையாக அதிமுகவோட ஒரு உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விஜய் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கும் இப்போ ஒரு ஆதரவு தராரு, நன்றி சொல்கிறார் விஜய்க்கு, நல்ல விஷயம் பண்ணுறாரு, நாங்கள்லாம் ஒரே கருத்து உடையவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரை இழுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரா, இல்லை அவரும் இவரும் பேசிட்டாங்களா, 2026 கூட்டணி வைக்க போகிறாங்களான்றதை வருங்காலத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது அதை. கண்டிப்பாக. விருது வழங்கும் விழாவில் திரு விஜய் அவர்கள் விருது மட்டும் வழங்கிட்டு அதை சார்ந்து பேசிட்டு போயிருக்கலாம். அந்த மேடையில் அரசியலும் பட்டும் படாமையும் பேசுகிறாரு. இந்த இடம் அரசியல் பேசுறதுக்கான இடம் இல்லைன்னு குறிப்பிடுறாரு. அது எதற்காக செய்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் ஒரு நடிகராக இருந்தார், இப்போ அரசியல் தலைவராக இந்த இதுக்கு மாறி இருக்கார். அப்படின்னும் போது அவர் ஒரு அரசியல்வாதியாக தான் இப்போ அவர் பார்க்கப்படுறாரு. இப்போ அவர் குறிப்பிடும்போது கூட தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி, ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி தான் சொல்கிறாரு. அப்படின்னும் போது அவர் ஒரு கட்சியின் தலைவராக தான் சொல்கிறாரு. நான் ஒரு கட்சியின் தலைவராக இந்த போதைப் பொருளை பற்றி நான் பயப்படுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஒரு அரசியல் தலைவராக தான் அவர் அங்கே கலந்துக்கிட்டார். நடிகராக மட்டும் இல்லை, ஒரு அரசியல் தலைவராக தான் முக்கியமாக அவர் கலந்துக்கிட்டு இருக்காருன்னு போது அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. இன்னும் பேசினா அவர் பேசியிருக்கணும். நிறைய விஷயங்கள் அவர் இந்த மேடையிலேயே பேசியிருக்கலாம். இந்த கள்ளச்சாராயம் பற்றி, இந்த போதைப் பொருள் பற்றி, அந்த நாங்குநெறி நடந்த அந்த சம்பவம், அந்த சின்னதுரை அந்த மாணவனை வைத்துக்கொண்டு பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கலாம். சில விஷயங்களை அவர் தவிர்க்கிறார். ஏன்னு தெரியல. ஒரு போல்டான ஒரு அரசியல்வாதியாக இன்னும் அவர் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நீட் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது கண்டிப்பாக அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த இடம் வந்து மாணவர்களுக்கான இடம் தான். அது ஒரு நீட்டுன்றது ஒரு மாணவர்களோட பிரச்சனை, ஒரு பெற்றோர்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னும் போது அந்த இடத்துல அதை பேச வேண்டிய கட்டாயம் அரசியல்வாதி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு லைட்டான ஒரு அரசியலை தான் அவர் சும்மா பேசிட்டு போயிருக்காரு. இந்த இடத்துல நான் பேச விரும்பலை, தொடர்ந்து செய்கிறாரு. அதான் தொடர்ந்து செய்கிறாருன்னா அப்போ நடிகர் இப்போது அரசியல் தலைவராக இருக்கார். அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் பேசியிருக்கணும். ஆனால் அதை அவர் பேசாமல் தவிர்த்துட்டு விருது வழங்கும் விழாவை வந்து அவர் தொடர்ந்துட்டார். அப்படின்னும் போது மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து நேரடியாக களத்துக்கு வரணும், நிறைய விஷயங்களை பேசணும், நேரடியாக பேசணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் குறிப்பிட்டு பேசவே இல்லை. இன்றைக்கி கூட திமுகனோ மு.க. ஸ்டாலின் அவர்களோ அதிமுகனோ எதுவுமே அவர் குறிப்பிட்டு பேசிப்பார். அப்படின்னும் போது யாரையும் காயப்படுத்தாமல், யாருக்கும் கோபம் வராமல் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணார்னா அது அவருக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இது வந்து மக்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வேறு. நேரடியாக வரணும், களத்துக்கு வந்து பேசணும், நிறைய பிரச்சனைகளை பேசணும். இந்த பிரச்சனையை பேசுவேன், அந்த பிரச்சனையை பேச மாட்டேன், இப்போ பேசுவேன், அப்புறம் பேசுவேன் அப்படின்ற விஷயம்லாம் இல்லாமல், இப்போ நீங்கள் அரசியல் கட்சி தலைவர், நீங்கள் இப்போவே நீங்கள் அறிக்கையை கொடுத்தாகணும். அது சரியா தப்பான்றது அடுத்த பிரச்சனை. அவர் இன்னும் மாநாடு நடத்தலை, அவர் இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து அரசியல்வாதி ஆகலை அப்படின்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசணும், நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும், நீங்கள் திமுக அரசை குற்றம் சொல்லணும், அதிமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணணும், முக்கியமாக பாஜகவை விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் அதில் இருக்க தான் செய்யுது. அதை அவர் தவிர்க்கிறார். இது ஒரு மாணவர்களோட விழா அப்படின்றதுனால அதை அவர் தவிர்க்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஒரு அரசியல் பேசியிருக்கார். அது இன்னும் முழுமையாக பேசியிருந்தாருன்னா அதற்கான வீரியம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும், விஜய் அவர்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும். கள்ளக்குறிச்சி இஷ்யூ கூட அதில் ஒரு பண்ணியிருக்கலாம். அங்கிருந்த மாணவர்கள் பற்றி கூட அவர் பேசியிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 62 பேர் இறந்திருக்காங்கன்னா அந்த 62 பேரோட குடும்பத்தை உள்ள குழந்தைகள், அவங்களோட அந்த மாணவர்களோட கல்வி போன்ற பல விஷயங்களை அவங்க வந்து அவர் பேசியிருந்தாருன்னா அது இன்னும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கும். விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் வீரியம் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவர் தவிர்த்து வெறும் மாணவர்களுக்கான விழாவாக அதை நடத்தி முடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு வகையில் அது நல்ல விஷயம்னா கூட இன்னொரு வகையில் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
இன்னும் ஒரு போல்டாக பேசியிருக்கணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. விழாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரும்போது எதுவும் நெத்தியில் எதுவும் திணறோ இல்லை எதுவும் சந்தனமோ எதுவும் இல்லாமல் தான் அவர் விழாவில் கலந்துக்கிறாரு. உடனே ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ஒரு பெண்மணி வந்து அவர் நெத்தியில் ஒரு சந்தனம் வைக்கிறாங்க. தொடர்ந்து இது போன முறையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு, இந்த முறையும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. இதை பற்றி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, சந்தனம் வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். ஒரு அன்பால் அவருக்கு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, ஒரு செட்டப்பா அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்க. அப்படிலாம் இல்லை, அது ஒரு சாதாரணமாக நடந்த நிகழ்வு. யாரோ ஒருத்தவங்க நிறுத்துகிறாங்க, டக்குன்னு ஒரு பொட்டை வைக்கிறாங்க, அப்படி தான் அதை பார்க்க முடிஞ்சுது. ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த இடத்துல அவருக்கு சந்தனம் போட்டு வைக்கணுன்ற பிளான் பண்ண மாதிரி தெரியல. கடந்த முறை கூட வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து வச்சு விட்டாங்க. அதுதான் அது ஃபோட்டோவாக இருந்தது. அதே தான் அவருடைய ட்விட்டர் ஐடிக்கும் ஒரு ஃபோட்டோவாக வச்சுருக்காரு. அதுவே பெரிய பேசு பொருளாச்சு. ஏன் ஒரு சாதாரண ஃபோட்டோ வச்சுருக்கலாமே, அவர் ஏன் ஒரு பொட்டு வச்ச மாதிரி குங்குமம் வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி அறிக்கை முதலே வெளியிட்டார் இல்லையா, கட்சி தொடங்க போகிறேன்னு. அப்போவே அது பெரிய பேசு பொருளாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் அது மட்டும் குறிப்பாக கண்காணிக்கப்படுது. அது என்ன பொட்டு வைக்கிறாரு, அவர் ஒரு கிறிஸ்டின் ஆச்சு, அவருக்கு எப்படி பொட்டு வைக்கலாம், அவர் பிஜேபியோட பி டீமா அப்படின்னு போன்ற பல விஷயங்கள் அதில் வரதான் செய்யுது. பார்க்கலாம், அது அடுத்த முறை ஏதாவது நடந்துச்சுன்னா அது தொடர்ந்து அதே மாதிரி நடக்குதான்றதை செக். 2025 நம்ம அதை பார்ப்போம் எப்படி. ஆமாம், 2வது வருடன்றதுனால இதை நம்ம விட்டுடலாம். 3வது வருடம் அதே நாடு நடந்தால் நம்ம அதை வந்து சந்தேகிக்கலாம், தப்பு கிடையாது. திரு விஜய் அவர்கள் இந்த முறையும் இந்த விருது விழாவிலையும் ப்ரெஸ்ஸையும் யாரையுமே அவர் மீட் பண்ணலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திரு கார்த்திக்? ப்ரெஸ்ஸை அவர் இன்னும் ப்ராப்பராக மீட் பண்ணலை. அவர் நடிகராக இருக்கும்போது இன்னும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை. அதை அவாய்ட் பண்ணுறாரு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், அவாய்ட் பண்ணுறாரு, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறாரு. ஏதேனும் கேள்வி வந்துவிடும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நிறையா கேட்பாங்க, விதவிதமாக கேட்பாங்க, வித்தியாசமாக கேட்பாங்க, குடைசல் கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் கேள்வியெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும், வருங்காலங்களில் எதிர்கொண்டு தான் ஆகணும். அவர் இப்போ நடிகராக இருக்கும்போதே நிறைய கேள்விகள்லாம் எதிர்கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதை பெரிய நடிகராக மாற அதை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நிறுத்திட்டார். எந்த சேனலுக்குமோ ஏதாவது அவருடைய ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் நம்ம அவர் பேசுகிறத கேட்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் மாறி இருக்காரு அப்படின்னும்போது கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உறுதியாக இருக்குது. கடந்த முறையும் அவர் பண்ணலை, இந்த முறையும் அவர் பண்ணலை, கள்ளக்குறிச்சிக்கு போனப்பையும் பண்ணலை. அப்படிங்கும்போது ப்ரெஸ்ஸை ஏதோ ஒரு வகையில் தவிர்க்கிறாங்க அப்படின்றது பச்சையாக தெரியுது. அதை வந்து இதுக்கப்புறம் அதை தவிர்க்கக்கூடாது, ப்ரெஸ்ஸை வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு உறுதியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேரும். நீங்கள் வெறுமனே நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அதில் நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் போய் சேரலாம். ஆனால் நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது தான் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு உங்களோட முகம் போக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்கன்றது கடைநிலையில் இருக்கிற ஒரு மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை நீங்கள் மீட் பண்ணியே ஆகணும். வெகு விரைவில் அவர் வந்து ஒரு மாநாடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகிறாருன்ற தகவல் சில காலமாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னும்போது உறுதியாக விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். ஏன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுன்றது ஒரு கலை. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுன்றது ஒரு கலை. அந்த கலை இன்னும் கை கூடலையா, இல்லை அந்த கலை வந்து அவருக்கு இன்னும் வரலையா, இல்லை எதிர்கொள்கிறதுக்கே விரும்பலையான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. உறுதியாக ஒரு ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா ப்ராப்பர் ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் அவர் கொடுக்கலை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கும் விழான்றது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்திருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் அதில் வந்து அரசியல் பேசியிருந்தாருன்னா அது இன்னும் வந்து சூடு பிடித்திருக்கும். ஆளும் திமுக அரசுக்கும் சரி, மற்ற கட்சிகளுக்கும் சரி, ஒரு நீட்டை பற்றி பேசியிருந்தாருன்னா ஒரு பாஜக அளவில் இந்திய அளவில் அவர் வந்து பேசக்கூடிய ஒரு நபராக மாறியிருப்பார், கவனிக்கப்பட்டிருப்பாங்க. பயப்படுறாரா இல்லை இப்போ தவிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் குழப்பமும் இன்னமும் இருக்க தான் செய்யுது. வருங்காலங்களில் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பேசலாம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் பல்வேறு தகவல்களையும் பரிந்தமைக்கு மிக்க நன்றி கார்த்திக். மிக்க நன்றி சரத்.